Okay. I think you got. Are you friend of Yashika? Is Yashika Malaysian? Oh, are you? I am Yashika's very good friend. Like she's my best friend. And she's not Malaysian. She's from Chennai only. Yeah. Your saree draping awesome, bro. First time I seen your performance in Ashmin's live session. Ah, really? Thank you so much. Okay. Okay. So the next question, yeah. So what kind of sari material will be comfortable to pleat? Okay. எப்படி சொல்றது ஒருத்தங்களுக்கு வந்து வேற வேற ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்ப I'll tell you I prefer absolutely the other side opposite side I prefer பட்டு sarees because I feel பட்டு Oh, sarees easier for me to pleat but when it comes to cotton sarees நான் அப்படியே பெக்க முழிப்பேன் okay. because நிறைய பேர் சொல்லுவாங்க காட்டன் சாரி தானே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பட்டு சாரி மொடன்னு இருக்கும் இன்னும் கையில Yeah, true. எனக்கு பழகி போயிடுச்சு பட்டு சாரியை ப்ளீட் பண்ணி எனக்கு அது பழகி போச்சு ஸோ when it comes to காட்டன் சாரி திடீர்னு எங்க அம்மா வந்து சரி நாளைக்கு டெம்பிள் போறேன் இந்த சாரி அயன் பண்ணி கொடுத்துருன்னா அப்படியே கொஞ்ச நேரம் ஐயோ இது எப்படி நான் செய்ய போறேன் அப்படி பட் ஆனா அசால்ட்டா செஞ்சேன் பட் if you ask me I personally prefer பட்டு sarees but many of my students says like no எனக்கு வந்து ப்ரீ ப்ளீட் தானே கொஸ்டின் Yeah. pre-pleat பண்றதுன்னா you can't pre-pleat and iron a chiffon saree but chiffon saree is actually easy but you can't do it so அப்படி Okay. பாத்தீங்கன்னா saree தான் ஈஸியா இருக்கும் for a beginner Okay. Okay. ஓகே அப்போ ஈவென்ட் அன்னைக்குமே வந்து ஐ மீன் எனிவேஸ் ஈவென்ட் அன்னைக்கு பட்டு சாரி தான் இருக்க போகுது கரெக்டா? ஆமா yeah பட்டு sarees so always practice with the பட்டு sarees you will perfectly find it easy for you trust me பட் அது ரொம்ப ஹார்டா இருக்கும்ல லைக் நம்ம ப்ளீட் எடுக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சிங்கிள் ஹேண்டடா வந்து கொஞ்சம் இருக்கும் ஆனா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த விதம் இருக்கணும் அந்த கை பிடிக்கிற விதம் அந்த கை பிடிக்கிற விதம் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை அசால்ட்டா நீங்க பிடிச்சிருவீங்க நிறைய பேர் வந்து ராங் ஆக்சுவலி அதுல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு டீட்டெயிலா சொல்லணும்னா டைம் பத்தாது சத்தியமா சொல்றேன் இட்ஸ் a long process so there's too many there's few ways like ஒரு 3-4 ways இருக்கு எப்படி ப்ளீட் பண்ண ஓகே ஸோ அந்த வேஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் இப்ப யூடியூப்ல எல்லாம் கூட சொல்லி கொடுக்குறாங்க நான் பாத்திருக்கேன் recently I saw 2-3 YouTube video I'm sorry to say this I feel they are not teaching the right way for students especially for beginners because அது வந்து beginners ஆகாது beginners வந்து வேற ஆகும் சில பேர் கரெக்டா சொல்லி கொடுக்குறாங்க சில பேர் தப்பா சொல்லி கொடுக்குறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் ஓகே ஓகே செம ஐயோ broken-ஆ இருக்கும் உங்களுக்கு புரியுது தானே Yeah. I mean, it's nice actually to hear. Okay. I heard it's easy to deal first time purchase of sari. Once it's washed, it's not good. Any idea? I need to read that question again. Where is it? Okay. Rekha Madan Kumar. I heard it's easy to deal first time purchase of sari. Like, sari wash பண்ணதுக்கு அப்புறம் அதை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். Like, first வந்து வாங்கின உடனே வந்து ப்ளீட் பண்றது ஈஸின்ற மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். I guess. இல்லைங்க சாரி வாஷ் பண்ணிட்டா அது சாஃப்டா போகும் ஏன்னா அதுல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிடும் so it will be much more soft handling a soft sarees is better for anyone also but definitely கல்யாண saree they wouldn't wash it so அது வந்து பியூரா பெர்ஃபெக்ட் ஃப்ரெஷ்ஷா வரும் சாரி அந்த சாரி வந்து நீங்க ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் மொடமொட தான் இருக்கும் பட் அப்படி இல்லையே நீங்க வாஷ் பண்ணாலும் இந்த if you're going to reuse the saree obviously it will be washed so when you wash it and tie it it will be still easier to pleat and wear and it will be more comfortable for you to wear because it will be soft yeah. Okay then இப்போ வந்து சென்னை ஐ மீன் எனக்கு தெரியல பட் இங்கெல்லாம் வந்து காஞ்சிபுரம் சாரி பாத்தீங்கன்னா டபுள் பார்டர் வரும் லைக் மேலேயும் பார்டர் இருக்கும் கீழேயும் பார்டர் இருக்கும் ஓகேவா சோ அது வந்து இட்ஸ் ரெக்கமெண்டபிள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றதுலாம் வந்து இட்ஸ் ரெக்கமெண்டபிள் ஏன்னா ஐ மீன் draping வைஸ் சொல்றேன் நான் so draping wise if you ask me when it comes to bridal saree wedding saree na ரெண்டு பக்கம் பார்டர் இருக்குறத வாங்கிக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும் இந்த பக்கமும் பார்டர் வரும் ஆனா ஒன் சைட் பார்டர் வந்துச்சுனா கூட நோ ப்ராப்ளம் ஒன் சைட் பார்டர் வந்து ரொம்ப சர்டன் ட்ரைப்ஸ் தான் அது போட முடியும் இப்போ நீங்க நார்மல் சாரியில வந்து நீங்க நிறைய ட்ரைப் செய்யலாம் பிகாஸ் ரெண்டு சைடும் பார்டர் வந்து நம்ம அழகா ஸ்டைல் பண்ணிக்கலாம் ஓகே எக்ஸாம்பிள் ஒரு டோத்தி சாரி வச்சுப்போமே டோத்தி சாரிக்கு வந்து ரெண்டு பார்டர் வந்தா தான் பெர்ஃபெக்ட்டா அந்த ப்ளீட்ஸ் அழகா இருக்கும் so if you want to drip means the normal saree
நார்மல் சாரி சவுத் இந்தியன் சாரி ட்ரேப் கரெக்டா இப்ப நான் செய்யற அந்த ட்ரேப்லாம் பாத்தீங்கன்னா Okay, 6 yards. பெட்டரா இருக்கும். யா 6 yards ஒரு நார்மல் ரெண்டு பக்கம் பார்டர் இருந்தா பெட்டரா இருக்கும். பட் ஐ வில் ரெக்கமெண்ட் போத் சைட்ஸ் பார்டர். பட் when it comes to designer saree பாத்தீங்கன்னா பார்டர்ஸ்ல வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் தான் இருக்கும் கரெக்டா. ஸோ ஸ்டோன் Correct. you're going to wear stone work saree, preferably wear one அது கீழே மட்டும் தான் ஸ்டோன்ஸ் இருக்கும், மேல ஸ்டோன்ஸ் இருக்காது. ஸோ நீங்க டக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய பல்ஜ் மாதிரி நீங்க டக் பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஸ்மூத்தா உங்களுக்கு போயிடும். பிகாஸ் இட்ஸ் ஒன் ஈஸி டு பின். ஒரு சாரி ட்ரெப்பீஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அதை பின் பண்றதுக்கு ப்ளீட் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். பட் ஈவன் ஃபார் பிரைட், இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஃபீல் கம்ஃபர்டபுள், மேக் ஷூர் தி அப்பர் பார்ட் doesn't have a border when it comes with stone sarees. When it's non-stone, just plain border, then both sides it's no problem. Okay, nice. Okay, I think you have a question. வந்தது அது அப்படியே காண போயிடுச்சு. I just read it. Ironing won't spoil the silk saree. It will spoil if you do it wrongly. ரொம்ப வச்சு டங்கன்னு தேய்ச்சி விட்டீங்கன்னா அவ்வளவுதான் போயிடும் சாரி. ஸோ நீங்க வந்து ரொம்ப அதை வந்து அப்படியே பேபி மாதிரி பார்த்து அதை லைட்டா அயன் பண்ணா ஓகே இருக்கும். வச்சு தேய்ச்சி விட்டா அவ்வளவுதான் போயிடும் சாரி. And you should use the correct ironer. So always make sure you use a proper ironer. Setting வந்து ப்ராப்பரா இருக்கணும். டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் செட்டிங் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். நீங்க ஒரு லைட்டான ஒரு டெம்பரேச்சர் வேற வச்சு கூட பொசிக்கிறோம். ஐ ஹேவ் பர்ன்ட் சாரீஸ் பிஃபோர். ஓகே, ஒரு ஒரு 6 years பேக் என்னோட அம்மாவோட, இப்ப கூட நான் மறக்க மாட்டேன், அந்த கிரீன் சாரி நான் எரிச்சிருக்கேன். யா, பர்ன்ட் சாரி. அது வந்து லைட்டா அது வந்து நார்மல் அயனிங், நாட் ஈவன் ப்ரீ ப்ளீட்டிங். சும்மா நார்மலா நம்ம ஷர்ட் எப்படி கால்ல இருந்தேன் அயனர் இருந்தது, எடுத்து அப்படியே வச்சு அப்படியே சாரியோட ஒட்டிக்கிச்சு. So must be very careful with your iron, and that is started using high range iron வந்து it doesn't burn any sarees. நீங்க சாரி மேல எப்படி ரொம்ப நேரம் போனக்குள்ள அந்த சாரி ஏரியாது. Okay. Yeah. So for perfect saree pleat inskirt is better or okay. இது இந்த क्वेश्चन என்கிட்ட இருக்கு. ஒரு பக்கா வந்து ஒரு saree வந்து drape பண்றதுக்கு which inskirt do you prefer, like cotton or shapewear? இந்த கேள்வி வரோட தெரியும், வரோட தெரியும். I had that so I already set up like ஒரு நார்மல் இன்ஸ்கர்ட் எப்படி இருக்கும், ஒரு சில்வர் எப்படி இருக்கும்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். Okay, nice. So அந்த क्वेश्चन திருப்பி கேளுங்க, நான் அவங்களுக்கு ப்ராப்பரா பதில் சொல்லிடுறேன். Okay, for perfect saree pleat inskirt is better or saree shape is better? Okay, I will highly recommend in shapewear, flexibles. Okay. There's a lot of names for this. So silhouette nu kupla, shapewear nu kupla, stretchables kodla kupla, enna kupla, mermaid cut shape, and almost yeah. So basically anything which is stretchable and which is fit, I highly recommend that. Cotton sarees வந்து drape பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், drape பண்ணலாம். ஏன்னா இதுல தான் எல்லாரும் drape பண்ணுவாங்க. So பாத்தீங்கன்னா this is cotton skirt. அப்படியே என்னோட உருவமே மறைஞ்சிருச்சு இதுல. Okay, so magician Mari, you are doing this. Yeah. So this is a cotton skirt. பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா ஸ்ட்ரக்சரலா பண்ண முடியுது இதுதான். ஓகே, சோ இது ஆகும்னா நீங்க சாரி வந்து கட்டும்போது நார்மலா கட்டிடலாம். சோ நான் சொன்னேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா, பழைய செஞ்சுரியில வந்து வேற மாதிரி டிரேப்பிங், இந்த செஞ்சுரியில சோ இந்த செஞ்சுரியில நீங்க சைட் ஷேப்லாம் இழுத்து பின் பண்ணும்போது நீங்க நார்மல் ஸ்கர்ட்ல பின் பண்ணீங்கன்னா அது போக போக அப்படியே பஃப்னு அப்படியே ஷேப் இல்லாம போயிடும். அப்படியே பஃப்னு, what I mean by buff means like சைடுல வந்து அப்படியே கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புசு புசுன்னு ஆயிடும். புஷ்னு ஆயிடும், அது வேர்ட் தெரியல, பட் anyhow அது புஷ்னு ஆயிடும். ஓகே, பட் silhouetteல வந்து நல்ல ஸ்ட்ரக்சரபிள், and இது வந்து அந்த கட் இருக்கும். தெரியல உங்களுக்கு லைஃப்ல தெரியுதா இல்லையான்னு, இந்த மாதிரி ஒரு கட் இருக்கு. Yeah, it's like the shape, you know. So அந்த ஷேப் வந்து உங்க ஸ்கினோட இதுக்கு வந்து சைஸஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பொறுத்த சைஸ் தான் வாங்கணும். அந்த சைஸோட நீங்க யூஸ் பண்ணி அந்த ஷேப் உங்களோட பெர்ஃபெக்ட் சைஸோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது பெர்ஃபெக்ட்டா ஷேப் வந்துடும். And when you drape, the skirt doesn't move, and when you pin your pleats, it doesn't move also. So it gives you the perfect shape. நீங்க கீழே உட்கார்ந்தாலும் சரி, ஒரு 2 நாளும் சரி, என்ன செஞ்சாலும் பெர்ஃபெக்ட்டா ஷேப் இருக்கும். நீங்க ஏஞ்சிட்டீங்கன்னா அப்படியே ஷேப் அழகா இருக்கும். So I silhouette, and இது பாத்தீங்கன்னா it's actually my own custom made silhouettes. Many are asking me to start launch, think about it soon. Yeah, but நிறைய பேர் silhouettes வைக்கிறாங்க, லைக் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு பார்த்து எது அஃபோர்டபுளா இருக்கோ அது வாங்கிக்கோங்க. Okay, I need to get the correct size. Okay, so இந்த ஷேப்வேர்ல வந்து it's stretchable. Okay. சொல்லுங்க.
சோ இந்த ஷேப்பியர்ல வந்து நாட் மேண்டட்ரியா இல்லையா? ஆக்சுவலி யா ஐ ஹேவ் டு டெல் யூ திஸ். ஓகே, ஷேப்பர்ல வந்து நான் அன்னைக்கு கூட அந்த பிராண்ட், அந்த கடை பிராண்ட் சொல்லிருந்தேன். சென்னையில ஒரு ஷாப் இருக்கு, நான் போய் சும்மா பார்த்தேன். ஓகே, பார்த்தேன். அந்த ஷேப்பர் வந்து இட் டசன்ட் ஹேவ் அ ஸ்ட்ரிங். இட் டசன்ட் ஹேவ் யா. ஓகே, இந்த ஸ்ட்ரிங் இல்ல அதுகிட்ட, இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இல்ல. ஆனா இந்த பேண்ட் இருக்கு. ஓகே ஓகே. Has an elastic band, but it doesn't have the string. So those silhouette is actually okay. அந்த ஷேப் எல்லாம் போட்டா ஷேப் எல்லாம் அழகா வரும். ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா ட்ரேப் பண்ணும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நார்மல் லைட் வெயிட் சாரினா அது அழகா தாங்கிக்கும். ஹெவி வெயிட் சாரினா அப்படியே புஃப்னு கீழ விழுந்துரும். So small tip I'll give to everyone. Okay, you buy a silhouette, but make sure you buy a silhouette with string. Because in the incident எனக்கு சென்னையில நடந்தது, one of my bride in Chennai, he wore a normal அந்த நான் சொன்னேன்ல அந்த சில்வெட் யூஸ் பண்ணாங்க, ஆனா கயிறு இல்ல. சோ அவங்க சாரி செட் கொஞ்சம் ஹெவியா இருந்தது. சோ ஐ ஹேட் டு புட் a pin, attach a pin with the skirt. கொஞ்சம் டைட் ஆக்கிட்டேன். டைட் ஆக்கலனா this high risk of the costume just coming out like that. So ரொம்ப கரெக்ட். சோ அதுவே வந்து பிரைட் கம்ஃபர்ட்டபிளா இருக்காது இல்ல? Correct. So get the one with the band and also get the one with the string so that you can not, and நீங்க சொல்ல முடியாது நம்ம இப்படி இருப்போம், திடீர்னு அப்படி இருப்போம், different size இருப்போம். So மாறும்போது நீங்க அந்த what do you call that, கயிறோட நீங்க adjust பண்ணிக்கலாம். கரெக்ட். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Happy to see you here to know more about saree draping, Anusha. Hi. Okay, so you have a question. Who was the first person you draped sari? கண்டிப்பா. Okay, so please tell how to fold the sari after ironing. How to fold the sari after ironing? அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? நீங்க கிளாஸ் வாங்க, நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாமே ரெடியா இருக்கு, ரெடி பண்ணாம. True. So hi Thambi, the golden drizzle. Oh my god, அவங்க பத்தி சொல்லி ஆகணும். Is very very sweet. அவங்களோட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும். நீங்க இன்னைக்கு இந்த மாதிரி புடவை பாத்தீங்கன்னா அதே புடவை அங்க இருக்கும். போய் கோல்டன் ட்ரிசல்னு ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜை ஃபாலோ பண்ணி அவங்களோட பாருங்க. அண்ட் அவங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் சூப்பரா இருக்கு. ஐ ஹவ் ஆர்டர்ட் few things, ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன், ரொம்ப திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் வரல. சென்னையில இருந்து லாக்டவுன்னால எல்லாம் ப்ராப்ளம் ஆகி ஒன்றும் வராம இருக்கு. கூடி சீக்கிரம் வந்துடும். அண்ட் I'm very excited to show what I've bought. Okay, nice. So everyone saying hi. Hello. Daily saree எப்படி ஈஸியா drape பண்ணணும்? ஐயோ, எப்படி சொல்றது? ட்ரேப்பிங்னாலே ஒண்ணு தாங்க, அது டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்ல. மேபி டெய்லி சாரி நீங்க வந்து ஹோம்லயே யூஸ் பண்ண போறீங்கன்னா தென் இஃப் யூ வாண்ட் யூ டோன்ட், உங்களுக்கு ஷேப் எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, நீங்க சும்மா நார்மல் ட்ரேப் பண்ணவே போதும்னா நீங்க வந்து காட்டன் ஸ்கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ஜஸ்ட் wrap around yourself அந்த மாதிரி. So what's Amma reaction when you said about saree draping as your profession? What was her reaction? I don't really remember. Oh no, yeah, she was very happy because she knows I could do a very good job. She was my that I had, so she was very happy. And initially when I wanted to go to Chennai and do classes, she's very very supportive. Like ரொம்ப supportive. And இப்ப கூட I'm very proud of me. I think நம்ம क्वेश्चन போலாம். இப்போ வந்து இது வந்து ஜெனரலா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஹிப் செயின் வந்து எங்க எக்ஸாக்ட்டா வந்து we should place hip chain? Hip chain. Okay. So அது வந்து எப்படி சொல்றது, ஒருத்தங்களுக்கும் ஒரு ஷேப் இருக்கும். சோ அவங்களோட ஷேப் பொறுத்து தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும் அந்த ஹிப். சோ சில பேர் இப்போ வந்து இப்போட ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேலாலே வைக்கிறாங்க, அதாவது பஸ்ஸே கொஞ்சம் மேல. So it gives the proper shape. அது வந்து நிறைய பேர் அது ட்ரெண்டுக்கு ஏத்தாப்லயும் இருக்கு. அண்ட் ஷேப் பாத்தீங்கன்னா the actual place that you have to keep is on the hip. Okay. On the hip. Yeah, you can keep it in place, you can keep it hip. The actual place பாத்தீங்கன்னா ஹிப்ல தான் வைக்கணும். Okay. Maybe it's on belly button or above or below belly button. It can exact on your belly button. Okay, perfect. Yeah. அது ப்ராப்பரா the problem. So you have to see. அதான் நான் சொன்னேன், அவங்களோட ஷேப் பொறுத்து இருக்கு. அவங்க ஷேப்ல எங்க அந்த ஹிப் செயின் உட்காருமோ அங்க வச்சு டைட் பண்ணிருங்க. இப்போ இந்த ஷேப் பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஷேப், இந்த மேனிக்வின். Yeah, it's perfect.
அவங்களோட belly button இதுதானே நான் belly buttonக்கு கொஞ்சம் மேல வச்சிருக்கேன். Okay, got it, got it. The only thing I'll say is depends on the shape. அதுக்கு அந்த hip chain எங்க sit ஆகுமோ அங்க perfectா sit ஆயிடும். So அங்க வந்து வச்சு நீங்க secure பண்ணிடுங்க. Perfect. So, okay. So, yeah. இப்போ சில பிரைட் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்கல்ல. So drapingல வந்து is it possible to show them taller? கண்டிப்பா yes. ஓகே சோ ஷார்ட் பிரைடுக்கு வந்து நீங்க பல்லு வைக்கிறீங்களா முந்தானி அது Okay. முன் லாங்கா வைங்க அதாவது லாங்னா அப்படியே ஸ்கிப் பண்ற மாதிரி வச்சிராதீங்க Okay, ஃப்ளாரல் got it. வச்சீங்கன்னா she'll initially when she stands alone or whatever she'll look tall eventually she'll look tall but when it comes to a tall bride or medium height bride then keeping the mundani in the standard length will be perfect. Okay, Yeah, okay. keeping the mundani long which means the pallu long will make her look eventually tall. Trust me, it works. Okay. So இப்போ ஸ்கர்ட் பிளேஸ் பண்றது கூட will it get changed? Like நம்ம எங்க ஸ்கர்ட் வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி கூட ஹைட் அது மாறுமா? பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா I've asked brides so they tell me அவங்களுக்கு வந்து இங்கேயே கட்டி பழகிருச்சு சில பேருக்கு மேல கட்டி பழகி Yeah, yeah. அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் அங்க கட்டணும் because some people they like to tie above their belly button, some people below. Okay. Yeah. எப்படி சொல்றது ஸ்டமக் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே கட்டுவாங்க ஸ்டமக் இல்லாதவங்க Correct. கொஞ்சம் it depends on the person but draping it doesn't matter எங்க வச்சு நீங்க ஸ்கர்ட் போட்டாலும் பெர்ஃபெக்ட்டா நம்ம drape பண்ணிடலாம். Okay. Okay. So a fat person, okay, it already you answered, I guess. So breast is shown above the sari front. Can you help to hide it? And shown above the I think she's asking the side like Ikram, I'm not sure. Sanju, can you clarify your question? I think, do you understand what she says? No, yeah. Please, can you reframe the question and ask us so that he can guide you? A fat person can go with silk sari or chiffon sari. What kind of sari will choose? go with something which is not transparent. Chiffons are 100% transparent, not 100%. Like எல்லாமே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் தான் இருக்கும். It depends on the design also. So ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கொஞ்சம் பிளஸ் சைஸா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் not so nice. பட்டு sarees யூஸ் பண்ணிக்கலாம் because பட்டு sarees are not transparent at all. So those sarees will hide you if it look perfect in the saree. Okay, nice. Sanju both சொல்லிருக்காங்க but still we don't understand your question. Sanju, I'm so sorry. Tell me for Okay. short girls. Tell you what for short girls. Yeah, I know. Okay. Hi, For Megan. short person, how to wear? Hi, Kriba. Hi. Okay, the next question. Saree dropping. அதை drop பண்ணாதுங்க அதை drape பண்ணணும். Done. So, okay, you were telling like you have different kind of sari with you. You'll show it us. Okay. இப்ப காமிச்சிடுறேன் உங்களுக்கு. Am I visible? Yeah. Okay. So I have two sarees with me. This is the patti saree that I recently wore for my model. It's from Vimala's boutique. It's from Malaysia. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால ப்ரொமோட் பண்றேன். ஓகே ஸோ இது வந்து பட்டு சாரி இட்ஸ் காஞ்சிபுரம் பட்டு சாரீஸ் நான் திறந்து இப்போ ஃப்ளால இருக்கு உங்களுக்கு தெரியல கேமரால தெரியல இட்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஃப்ளா நான் ஓகே ஸோ ஃப்ளால இருக்கும் போது இங்க இருக்கு I'm 6 foot tall ஸோ எனக்கு வந்து இங்க இருக்கு. Okay. So this is a normal cotton ordinary saree. It's a cotton ordinary saree. இப்போ நான் ஃப்ளால வச்சிருக்கேன். ஃப்ளால இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னோட belly button கொஞ்சம் மேல இருக்கு. Okay. தெரிஞ்சுதா உங்களுக்கு? Yeah. It's almost தெரியுதா? yeah. Correct. Yeah, so the difference இருக்கு. So பட்டு சாரிலயும் ஆர்டினரி காட்டன் சாரிலும் டிஃபரன்ஸ் இருக்கு ஹைட் வித்தியாசம் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி பட்டு சாரில நீங்க ப்ளீட் பண்ணும்போது அந்த வித் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ப்ளீட் பண்ணும்போது நிறைய ப்ளீட் கிடைச்சிடும். Okay, got it. Nice comparison actually. Okay, so
Can you suggest a Silhouette brand of plus size? Brand, No. Okay. I think who's asking that? press 10 will do. Get the proper size. அவங்க எல்லா பிராண்டுக்கும் சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கேட்பாங்க உங்ககிட்ட, நீங்க வாங்க கேட்பாங்க இந்த மாதிரி உங்களோட ஹிப் சைஸ் என்ன, உங்களோட தாய் சைஸ் என்ன, உங்களோட ஹைட் என்னன்னு கேட்பாங்க. அந்த சைஸ்க்கு படி உங்களுக்கு பெர்ஃபெக்டா கஸ்டமேட்டும் பண்ணுவாங்க, இல்லாட்டி இருக்கிறது கூட கொடுப்பாங்க உங்களுக்கு. Okay. So, can a plus size person take more number of pleats? Does that make a person look better? No, because if you more number of pleats, your this part will be highlighted. So when this part has been highlighted, it will eventually make you look bigger. So Okay. not highly recommended. So that's why you see when it's small size girl, we usually put lots of pleats so that she look even more highlighted in the front. So it looks bigger. Yeah. Yeah. Correct. One free live workshop, bro. Shri Ilagai. Elagali. Okay. Zip. Zip it. Okay. I'm not a bride. I have a big lower part. Can I make a thin by sari draper? Sorry, na shapera drapera. I don't know. It's de-draper something. Sari shaper தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். A bigger lower part, which means அந்த belly கொஞ்சம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். Okay. So yeah, because shaper யூஸ் பண்ணீங்கன்னா அது eventually கொஞ்சம் டைட்டா இருக்கறனால அது அழகா உங்களுக்கு ஆயிரும். இந்த pleat உங்களோட belly fat இருந்தாலும் it goes inside. So eventually you look slim. Okay. So how did you got this interest in this field? How did I got interested in this field? As I said in the very beginning, my mother doesn't know. என்னோட அம்மாக்கு சாரி கட்ட தெரியாது. ஸோ அவங்களுக்கு கத்துக்கிட்டு நான் கத்துக்கிட்டேன். அப்போ ரீசெண்டா ஒரு ஆக்சுவலி ஒரு 5 years கூட சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி 6 years ஆயிருக்கும். பிகாஸ் இப்போ 2020 இருக்கும்ல. ஸோ ஒரு 6 years இருக்கும். 6 years முன்னாடியே வந்து நான் பிரைடலிங் எதுக்கு ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். Okay. So, Enigma, Pooja, this question has been already answered by him. So, anyways, I'll save this video. I mean, this live. You can check it over there. Cotton and skirt or sari draper. You answered right already. Silhouette, any silhouette. Okay, how should we book for your class? As I said again, I am currently not able to reply any of the messages in my outbox because Instagram கூட கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நீங்க வந்து என்னோட பயோல இருக்கிற லிங்க்ல கிளிக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Anyhow, slots booked for August and September first week. Second week slots open ஆயிருக்கு. ஸோ நீங்க புக் பண்ண ஆரம்பிக்கலாம். Nice. So, in front, the pleat of sari, the breast is shown out of sari. Can you help to cover that? If I try to hide it, the pleat disturbs my jewelry and neck and irritate my neck. I think you should iron your pleats. When you iron your pleats, learn how to iron it. When you iron it, it will eventually look neat and it stays in one place. It doesn't move here and there. It doesn't even disturbs your jewelry and everything. And அதுக்கு மெஷர்மெண்ட், அதுக்கு பெர்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கு நான் நிறைய சாரி ட்ரெப்பிஸ் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் செய்யறாங்க. ஸோ இஃப் யூ கேன் அஃபோர்ட், ப்ளீஸ் ஜாயின் த கிளாஸ், லேர்ன் ஹவு டு Sanju, he has answered your question actually. Okay. So, lower part shaper will take care to make us look slim. But how can we make our shoulder look smaller when we have a larger upper body? I think they should work on the blouse, right? Yeah, correct. தம்பி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. Actually, I used to claim myself as a YouTuber, not so me, it's 5 years back munadi. Now I used to get influenced by a lot of this Canadian YouTubers. They used to vlog, talk and everything. So I used to be very inspired, and me and my best friend, we were obsessed with YouTube. So during schooling itself, we used to have a camera with us.
அது அடம் பிடிச்சி கேமரா வாங்கி அந்த கேமரா கூட நம்ம பேசிக்கிட்டே இருப்பாங்க. கேமரா இப்ப எங்கேயோ தூங்கிட்டு இருக்கு. ஓகே கேமரா நம்ம என்ன செய்யறோம், என்ன எங்க போறோம் எல்லாமே. இட் வாஸ் வெரி குட் கண்டென்ட். இவென்ச்சுவலி எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, என்னோட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஐ ஷுட் வெரி ரொம்ப ஹானஸ்டா இருக்க விரும்புறேன். அப்போ அது ஸ்டார்ட் பண்ணி வந்து என்னோட எஜுகேஷன்ல வந்து நான் கொஞ்சம் சொதப்பிஃபை பண்ணிட்டேன். So my ஓகே mom keep telling me, you finish your studies, do whatever you want. ஓகே நல்லபடியா என்னோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஐ டிட் வெரி வெல். முடிச்சிட்டு தென் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் யூடியூப். அப்போ நினைச்சேன் ஐயோ இது ரொம்ப லேமா போச்சு, எங்க பார்த்தாலும் யூடியூப்பா இருக்கு, அது நானும் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அப்படி டூ பேக் டவுன் த ரோட். பரவாயில்ல நம்ம வேற எதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு தென் ஒன்லி மை ஓன் இன்ட்ரெஸ்ட் விச் ஐ ஹேட் இன்சைட் மீ, ஐ டிட் நாட் நோ தட் திஸ் வாட் இஸ் கோயிங் டு புல் மீ அப், eventually pulled me up. correct nice so can you please give tips for tall girls in sari draping Wear பட்டு saree also have lots of pleats. You can also உங்க ஹைட்டுக்கு அது அழகா கம்ஃபர்டபுளா இருக்கும். பிகாஸ் ஐ ஹேவ் இன்சிடென்ட், மை கசின் இஸ் டேம் டால். ஓகே, டேம் டால். ஸோ அவங்க ஆர்டினரி சாரீஸ் அவங்க யூஸ் பண்ண முடியாது. ஆர்டினரி சாரீஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த பாட் மட்டும் தான் அவங்களால டக் பண்ண முடியும். மிச்சது வந்து ரொம்ப மேல தூக்கிக்கும். ஸோ அது தூக்காம பாத்துக்கணும் தானே. ஸோ அது டக் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க உட்காரும் போது எல்லாம் அந்த டக் வந்து வெளியே வந்துருது. yeah usually it happens actually டால் கேர்ள்ஸ் yeah இது ஆகும். ஸோ அது அப்படி ஆகக்கூடாதுன்னா நீங்க வந்து டாலான சாரீஸ் பார்த்து வாங்குங்க. ஐ திங்க் இல்ல காட்டன் சாரீஸ்லயே வந்து அந்த டால் ஹைட்ல வருது. பிகாஸ் இட்ஸ் வீவ் சாரி, ஹேண்ட்லூம் சாரினா கொஞ்சம் டாலா இருக்கும். ஸோ நீங்க பார்த்து okay வாங்க. yeah நீங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. தேங்க்யூ. okay yeah I think 1 hour சூப்பரா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல it's almost 55 minutes காணா போயிடும் லைஃப். ஸோ வேற கேள்வி இருக்காக்கா உங்களுக்கு? no எனக்கு எதுவுமே இல்ல. I'm super duper happy with your answers. I hope thank and also நிறைய பேரோட क्वेश्चंसக்கு நம்ம பதில் சொல்லிருக்கோம். correct நான் சொன்ன மாதிரிங்க உங்களுக்கு சாரி ட்ரிப்பிங் வந்து ரொம்ப அசால்ட்டான விஷயம் தான். அது உங்களுக்கு அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா பெர்ஃபெக்ட்டா செய்யலாம். நாட் ஓன்லி மீ, there's a lot of saree drapers doing classes. I like to name a few. RS saree drapers இருக்காங்க, சென்னை saree drapers இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க சென்னையில. அண்ட் ஆல்சோ வெளியூர்ல கூட இருக்காங்க. நீங்க பாருங்க, அவங்களோட ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சைன் அப் பண்ணிட்டு கத்துக்கோங்க. sure பெர்ஃபெக்ட்டா கொடுத்தலாம். okay super so can we end this? Yeah, sure. And it was very thank nice. you அக்கா ரொம்ப நல்லா உங்க கூட இன்டராக்ட் பண்ணிருக்கேன். சென்னை வந்தா கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். கண்டிப்பா பாக்குறோம். so thank you so much லைவ் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் சூப்பரா செம்மையா ஆன்சர் பண்ணீங்க எல்லா क्वेश्चंसக்கும் ஆக்சுவலா. தேங்க்யூ. yeah thank you கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே, பை okay bye bye பை.